படம் நல்லா வந்திருக்கு, அவுட்புட் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் எப்படி எடுக்க போகிறாங்க, படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமு, ஸோ இவங்க ஹீரோயிஸு அது முன்னாடி எடுத்திருக்காங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ண முடியல, ஸோ இதை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ஒரு படம். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் மிரட்டியிருக்காருங்க. ஹீரோ துல்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய எமோஷன்ஸு, அந்த ஃபீலிங்ஸு, அந்த ஆக்ஷன்ஸு எல்லாமே அவர் கொட்டி தீர்த்துட்டார். அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ 200% கொடுத்துட்டார். ஸோ டெஃபினட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். இல்லை, நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்காம தான் படம் பார்க்க வந்தேன். ஸோ சமுத்திரக்கனி வந்து ஆக்சுவலாக இது பிளாக் அண்ட் ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பிளாக். ஸோ அவரோட ஃபேஸ் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சமுத்திரக்கனியுடைய அந்த ஷேட்ஸ், அந்த இதுதான் தெரியுமே தவிர அவரோட முகம் ரியலிஸ்டிக்கான ஃபேஸ் அப்படி தெரியாது. ஆனால் ஒரு நடிப்பு, அவருடைய எக்ஸ்ப்ரெஷனு, அந்த கண் பார்வை, இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் எமோஷனாக கொண்டு போகும். நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும், கதைக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும், நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஹீரோயின் போர்ஷன் அவங்களுக்கு என்ன லெவலில் கொடுத்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்ல முடியாது. இங்கே ராணா வந்து அவர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாகுபலியோட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவரோட ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு சீன் சமுத்திரக்கனி கீழே விழுந்திருப்பார், அவர் தூக்குவார். அது பார்க்குறதுக்கு எங்களால் அந்த சீன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான்னு தெரில. ஆனால் அவர் அது நடித்து அது வந்து ஒரு ஏற்று பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஆமாம், செட் ஒர்க் வந்து ஒரே சீன் தான் இருக்கும். ஒரு சீனில் எப்படி செட் ஒர்க் இருக்கோ அதே சீக்வன்ஸில் தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நடிப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால ஒரு செட் ஒர்க்ன்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. செட்டு தான் அது நமக்கு அப்படி தான் காட்டுவாங்க. ஏன்னா அதில் ரோப்பில் கட்டி நடிக்கிறது, இந்த ஷூட்டிங் நடக்கும். ஸோ அது கட் பண்ணி கொடுக்கறதால அந்த செட் அந்த அளவுக்கு தெரியாது. ஒரே ஒரு சீன் மட்டும்தான், ஒரு சீன் இல்லை, எல்லா சீனுமே அந்த செட்டில் தான் நடக்கும். அந்த பீரியடுங்கிறது எப்படின்னா போர்ஷன் அது எந்த அளவுக்கு ட்ரூவாக காமிச்சிருக்காங்க? எதில் பீரியட் போர்ஷன் நடக்கிறது மாதிரி? ஆமாம். எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குது அதுக்கான இதெல்லாம் படத்தில் டீடைல்ஸ் நீங்கள் வந்து பாருங்களேன். அது சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து பாருங்கள். இன்வெஸ்டிகேஷன் சீன் தான் கொஞ்சம் லேக் ஆகுது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். அது கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கட் ஷார்ட் பண்ணியிருந்தாக்கா ராணாவுடைய போர்ஷன் வந்து ரொம்ப மிஸ் ஆகும். ஏன்னா அவர் வந்து என்டையராக அதில் தான் கொடுத்துருக்காரு. அதனால் அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே. கிளைமேக்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, ஓவரால் ஓகே. 5 out of 3 மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி எல்லாமே ஓகே தான். எல்லாருடைய நடிப்பு, எல்லாருடைய இதுவுமே ஓகே தான். எல்லாருமே பார்க்கலாம். துல்கருக்காக வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அதுக்கு சினிமா லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. நிச்சயமாக சினிமா லவர்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிச்சயமாக அவங்க பார்க்கணும். டேரக்டர் எக்ஸலண்ட், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. பட் என்ன ஒரு அந்த நாள் ஒரு பழைய சினிமா வந்து சிவாஜி படம், அதோட லிங்க்லாம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே இருக்குது. மற்றோட ஆக்டிங்கில் பற்றி குறைய சொல்ல முடியாது சார். எல்லாரும் போட்டு நடிக்கிறாங்க. சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான் எக்ஸலண்ட். உண்மையில டேரக்டர் நல்ல நாலேஜபிள் டேரக்டராக இருக்கார். அவர் பாராட்டே ஆகணும். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார். எல்லாம் தான் குறையெல்லாம் சொல்ல முடியாது சார். பட் மியூசிக் நல்லா இருக்குது, டயலாக்ஸ் நல்லா இருந்தது, அந்த லிங்க் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. எக்ஸலண்ட். எல்லாருமே பார்க்கணும். சினிமாக்குள்ள சினிமா தான். இல்லை, எனக்கு என்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் 5 நாள் வந்து அப்படியே வந்துட்டு போகிறதுனால அது ஓகே ஃபேண்டாஸ்டிக். அதான் சொல்ல பழைய 5 நாள் இருக்குல்ல, அது அப்படியே வந்தது தான். பட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் அது. எல்லா சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது மகாநதி இதெல்லாம் வந்ததுல பீரியாடிக் ஃபிலிம் மாதிரிலாம் வந்தது. இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். பயங்கரமாக ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சமுத்திரக்கனியோட நல்லா இருக்குது. ஹீரோயின் தெரிச்சிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அதுதான் இந்த படத்தோட இது. அதில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃப்ளாட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா அவர் உண்மையாகவே நடிப்பு சக்கரவர்த்தி தான். பயங்கரமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தில் இருக்கிற ஒரே இதுனா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். ரீசன்ட் வாட்ச் தான். படம் முடிஞ்சதும் டேரக்டர் பேர் கை தட்டினாங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பெரிய படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு மட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு தராமல் இருப்பாங்க.
ஈக்குவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்ததா இருக்கணும். அதே மாதிரி துல்கர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இந்த ஸ்கிரிப்டில் வந்து வேஸ்ட் பண்ணதே கிடையாது, எல்லா படத்தையும் சூப்பராக பண்ணி உதறுவார். அதே மாதிரி இது என்ன மாதிரி கான்செப்ட் சொல்லுவாங்க படத்தில்? அந்த ஈகோ வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அந்த தலகணம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நானே வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அப்படியே பீக் போயிடுச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு? புரியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் டெத் ஆமாம். அது வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறப்ப இவன் மேலே அப்படின்னு ஒருத்தருக்காக பார்த்து ஆனால் அப்படியே சூப்பராக முடிச்சிருந்தோம். ஆமாம் அப்படிதான். ஓவரால் படம் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக படம் போகுது. ஆக்டிங் இந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக போவோம் ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் மாம்பூட்டி. அது மாதிரி ஒரு படமான இது எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியாது, ஆக்டிங் லவ் பண்ணி பார்ப்பாங்களே ஒரு சிலர்லாம், இவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி துல்கர் சர்மான்னு சொல்லுவேன் நான், ஸ்கிரிப்டில் எப்பவுமே சூப்பராக இருக்கும். சமுத்திரக்கனியாக தான் அந்த ஈகோ கிளாஷ் தான், அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரு சீன்லேயும் அவங்களுக்கு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கிளாஷ் இருக்கும். எடிட்டிங் முன்ன பின்ன இருக்கிற புரியல. எடிட்டிங்கில் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி சாங்ஸ் எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. 1-2 லவ் சாங் இருந்துச்சு, பிஜிஎம் அதுவும் எதுவுமே எனக்கு இம்பாக்ட் பண்ணல. அவங்க ஆக்டிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சு படம் ஃபுல்லாக. துல்கர் படம் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் செம்மையாக இருக்கும். ஆமாம். அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம். வணக்கம் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, யாருக்கு எப்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பெரிய பெரிய படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு மட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு தராமல் இருப்பாங்க. ஈக்குவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்ததா இருக்கணும். அதே மாதிரி துல்கர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இந்த ஸ்கிரிப்டில் வந்து வேஸ்ட் பண்ணதே கிடையாது, எல்லா படத்தையும் சூப்பராக பண்ணி உதறுவார். அதே மாதிரி இது என்ன மாதிரி கான்செப்ட் சொல்லுவாங்க படத்தில்? அந்த ஈகோ வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அந்த தலகணம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நானே வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அப்படியே பீக் போயிடுச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு? புரியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் டெத் ஆமாம். அது வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறப்ப இவன் மேலே அப்படின்னு ஒருத்தருக்காக பார்த்து ஆனால் அப்படியே சூப்பராக முடிச்சிருந்தோம். ஆமாம் அப்படிதான். ஓவரால் படம் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக படம் போகுது. ஆக்டிங் இந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக போவோம் ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் மாம்பூட்டி. அது மாதிரி ஒரு படமான இது எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியாது, ஆக்டிங் லவ் பண்ணி பார்ப்பாங்களே ஒரு சிலர்லாம், இவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி துல்கர் சர்மான்னு சொல்லுவேன் நான், ஸ்கிரிப்டில் எப்பவுமே சூப்பராக இருக்கும். சமுத்திரக்கனியாக தான் அந்த ஈகோ கிளாஷ் தான், அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரு சீன்லேயும் அவங்களுக்கு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கிளாஷ் இருக்கும். எடிட்டிங் முன்ன பின்ன இருக்கிற புரியல. எடிட்டிங்கில் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி சாங்ஸ் எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. 1-2 லவ் சாங் இருந்துச்சு, பிஜிஎம் அதுவும் எதுவுமே எனக்கு இம்பாக்ட் பண்ணல. அவங்க ஆக்டிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சு படம் ஃபுல்லாக. துல்கர் படம் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் செம்மையாக இருக்கும். ஆமாம். அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம். வணக்கம் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, யாருக்கு எப்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு.